நினைச்ச மாதிரியே ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை 141 ரன்னுக்கே சுருட்டி 142 ரன் தான் டார்கெட்னு பிக்ஸ் பண்ணி அதையும் சீக்கிரமே அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிட்டோம். சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல ஏறி இருக்கு. பட் நேத்து நடந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்லோவா இருந்ததாகவும் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு காரணம் மேபி நம்ம சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா சேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஏன்னா டார்கெட் ரொம்ப கம்மி, ஏன் சீக்கிரமாவே அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியல நம்மளால அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு காரணம் நிச்சயமா பிச் தான். அதனாலதான் நிறைய பேர் இன்னொரு ஒரு கொஸ்டினையும் வச்சிருந்தாங்க. அதாவது ருத்ராஜ் வந்து ஏன் இவ்வளவு ஸ்லோவா விளையாடினாரு அப்படின்னு. ஆக்சுவலா அந்த பிச்சுக்கு ருத்ராஜ் அப்படி விளையாடுனதுதான் கரெக்ட். ருத்ராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க ஸ்டே பண்ணி நின்னுட்டதுனாலதான் எதிர்த்தாப்புல வந்து அவங்க அவுட் ஆனா கூட ஒரு கான்ஸ்டன்டா அந்த கேம் வந்து போய்கிட்டே இருந்தது. அவர் விளையாடின கேம் வந்து ஒரு நல்ல கேம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெரிய ஸ்டார் பவுலர்ஸ் வந்து நம்ம பக்கம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தப்போ நேத்து நம்ம பவுலர்ஸ் நிச்சயமா ரொம்ப சூப்பராகவே பவுலிங் பண்ணாங்க. சிமர்ஜித் சிங் பிளேயர் ஆஃப் த அவார்ட் வாங்கினாரு. இன்னைக்கு ஜடேஜா அவுட் ஆனதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. அவரால் அதை ஒத்துக்கவே முடியல. அதே மாதிரிதான் நமக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எதுக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அவர் ஓடி வந்தாரு. அந்த சமயத்துல கெய்க்வாட் வர வேணாம்னு சொல்லணும்னா அவர் திரும்ப ஓட பார்த்தாரு. அதுக்குள்ள சஞ்சு சாம்சன் பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டம்பை நோக்கி அவரு வீசுறாரு பாலை. அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி ஜடேஜா திரும்பி பார்த்தாரு. அப்படி திரும்பி பார்த்ததுதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அப்படியே திரும்பி பார்த்தா கூட அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியாது எங்க ஓடுறாரு. அவர் வேணும்னே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த பாலை அப்படின்னு நினைச்சு ஓடின மாதிரி தெரியவே இல்லை. ஆனா பர்பஸா அப்ஸ்ட்ரக்டிங் த பால் அப்படின்னு சொல்லி அவர் அவுட் பண்ணது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டேடியத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது டோனி வந்து அந்த மானிட்டரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அங்க என்ன நடக்குது கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி. அவரை ஆக்சுவலா கேமராமேன் வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாரு கேமராமேனை. அப்புறம் கேமராமேன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனா நம்மளால டோனி அங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. ஸ்டேடியம் முழுக்க எப்பவும் போல எல்லோ கலர், எல்லாம் டோனிக்காக சேர்ந்த கூட்டம். நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. டிராவல்ட் 7000 miles டு see 7 on his jersey mahi அப்படின்னு ஒரு போஸ்டர். நாங்க 7000 மைல்கள் டிராவல் பண்ணி 7 நம்பர் மகியோட ஜெர்சியில பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. எங்கெல்லாம் இருந்து டோனியை தேடி டோனியை பாக்கிறதுக்காக ரசிகர்கள் வராங்க பாருங்க. நேத்து அன்னையர் தினம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டர் என்னன்னா, ஹாப்பி மதர்ஸ் டே ஆண்டி ஃபார் கிவிங் டோனி டு த வேர்ல்டு அப்படின்னு டோனியோட அம்மாவுக்கு ஒரு போஸ்டர் அங்க இருந்தது. இந்த உலகத்துக்கு டோனியை தந்ததுக்காக அம்மா உங்களுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு அந்த போஸ்டர்ல போட்டிருந்தது. ரொம்ப நெகிழ்ச்சியாவே இருந்தது, ரொம்ப பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட இருக்கு. எப்படியும் ஆர்சிபியை பீட் பண்ணி பிளே ஆஃப்குள்ள சிஎஸ்கே போயிடும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? அநேகமா டோனி இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா கடுமையான முட்டி வலியோட ஆப்ரேட் பண்ண அந்த காலோட அவர் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து இன்னும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் தான் விளையாடுறாரு அப்படின்னு. சில பேர்லாம் வேணும்னே கமெண்ட் பண்றாங்க. அது சரி கிடையாது. அவருக்கு ஏற்கனவே நிறைய புகழ் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, எல்லாமே சம்பாதிச்சிட்டாரு. ஆனா நம்மளை போல ரசிகர்களுக்காக, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக தான் அவர் இந்த வருஷம் ஆடுறதுக்கே ஒப்புக்கிட்டாரு. அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் முன்னாடி வந்து நிக்கிறாரு. சோ இந்த வாட்டி சிஎஸ்கே கப் அடிச்சு அவரை வந்து சந்தோஷமா அவருக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம்.